இன்னைக்கு நம்ம ஆட்டு மூளை வறுவல் செய்ய போறோம். இந்த ஆட்டு மூளை வறுவல் இன்னைக்கு ஸ்பெஷலா செய்யறது முக்தி, என்னோட பேத்தி முக்தி செய்ய போறேன். நான் செய்ய போறதுல நான் ஹெல்ப் தான் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருளா என்னென்ன வேணும்ன்றத நான் தமிழ்ல சொல்றேன், அவ இங்கிலீஷ்ல சொல்லுவா. சோம்பு 1 ஸ்பூன், fennel 1 spoon, ஜீரகம் 1 ஸ்பூன், cumin seeds 1 spoon, பட்டை 3 பீஸ், cinnamon 3 pieces, லவங்கம் 5 பீஸ், cloves 5 pieces, பிரிஞ்சி இலை 2, bay leaves 2 pieces, பொடியா நறுக்கின வெங்காயம் 1 வெங்காயம், 1 onion finely chopped, 1 தக்காளி நைஸா அரிஞ்சது, 1 tomato finely chopped, இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ண ஒரு 10 பீஸ், ginger 10 small pieces, 10 garlic, 10 பூண்டு, 2 பச்சை மிளகாய், and 2 green chilies, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், turmeric 1 spoon, உப்பு 1 ஸ்பூன், salt 1 spoon, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், chili powder 1 spoon, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், curry powder 1 spoon, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், pepper powder 1 spoon, தனியா பவுடர் 1 ஸ்பூன், coriander powder 1 spoon, அது இல்லாம கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், curry leaves small pieces, and coriander leaves, தேவையான அளவு எண்ணெய், sesame oil, நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் 50 கிராம் தேவைப்படும். ஆட்டு மூளை 3 மூளைய முதல்ல மேல மெலிசான தோல் இருக்கும், அதை எடுத்துட்டு அதை 5 பீசஸா கட் பண்ணிட்டு, கட்டி வச்செல்லாம் கட் பண்ண வேண்டாம். மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம், உப்பு, நான் எப்பவுமே நான்வெஜ் கிளீன் பண்ற மாதிரி இதையும் அதே மாதிரி அழகாக பார்த்து கிளீன் பண்ணி ரெடியா இங்க எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. கடாய் அடுப்புல வச்சு கடாய் காஞ்சிச்சு, அதுல நல்லெண்ணெய், எண்ணெய் காயறதுக்குள்ள இது எல்லாத்தையும் சாப் பண்ண போறாங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் இதுலயே போட்டு லேசா எல்லாத்தையும் இந்த இதை வச்சு நசுக்கிக்க போறேன். பாருங்க எல்லாம் நசுக்கியாச்சு, அதை காஞ்ச எண்ணெயில இப்ப போட போறேன். பச்சை வாசனை போக அதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுல கருவேப்பிலை போடுமா. கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட போறேன். வெங்காயம் நல்லா எண்ணெயில வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுமா, இப்போ தக்காளி போடும். வெங்காயம் தொடச்சி நல்லா வதக்கணும். இப்போ இந்த மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா போடுமா. அதுல வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டா, மிளகாத்தூள் எல்லா காரங்களும் போடலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயில மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி அந்த மசாலாலாம் அரைச்சத கழுவி அது மூடி ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். நல்லா சுண்டி எண்ணெய் மேல வரட்டும். நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் நல்லா மேல வந்துருக்கு. நம்ம கிளீன் பண்ணி வச்ச மூளையை வச்சு போடணும். தண்ணி இல்லாம அது போடணும். மெதுவா உடையாம கிண்டுமா. ஒரு 5 மினிட்ஸ் கிண்டா போதும். மூளை அதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆகாது. 5 நிமிஷம் ரைன் போட்டு நல்லா பரப்பிட்டா, இப்ப மேல கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கிண்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சக்தி, முக்கி செஞ்ச பிரைனை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுமா. I really like God Prem. Grandma's recipe is very good. Good job. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபியோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நன்றி.